மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு பெற்றோர்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு தலைப்பாக இருக்குது. இன்றைய காலத்துல இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது எங்களோட சிறுவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர், லேப்டாப்ல கேம் விளையாடுறது, மொபைல் ஃபோன்ல கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே அடிக்டடா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆசைப்படுறாங்க. ஸோ இது தவிர அவங்களுக்கு பிரத்யேகமான அந்த டாய்ஸ், கேமிங் டாய்ஸ், PS5, எக்ஸ்பாக்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குமே. இது வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்க குடுக்கலாமா? இந்த கேம் விளையாடுறது ஆரோக்கியமான விஷயமா? இதால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அல்லது இது நல்ல ஒரு ஆரோக்கியமானதா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும். ஸோ இது சம்பந்தமான ஒரு இன்சைட்ட குடுக்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. இந்த சேனலை நீங்க முதல் தடவையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக நிறைய இந்த பேரண்டிங் அல்லது குழந்தைகளோட உளவியல் சம்பந்தமான வளர்ந்தோருக்கான பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் எல்லாம் இந்த சேனல் மூலமாக கொடுக்கறதான் இதோட எதிர்பார்ப்பாக இருக்க போகுது. சரி, இன்றைய வீடியோவில் நாங்க பார்க்க போறது இந்த கேம்ஸ் ஏன் பிள்ளைகள் விளையாடுறாங்க, இது மூலமாக என்ன அவங்களுக்கு கிடைக்குது, இதுல என்ன பிரச்சனை, இதெல்லாம் பத்தி நாங்க பார்க்கலாம். இப்ப இந்த கேம்ஸ் மூலமாக எந்த ஒரு நன்மையுமே இல்லையா அப்படின்னு சொன்னா, நிறைய நன்மைகளும் இருக்க போகுது இந்த கேம்ஸ் மூலமாக. ஸோ எப்படிப்பட்ட கேம்ஸை நீங்க பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம், என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வீடியோட முடிவில் பார்ப்போம். முதல்ல ஏன் இந்த கேம்ஸை விளையாட வேணாம்னு சொல்றாங்க உளவியல் நிபுணர்களா இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இந்த கேம்ஸை குழந்தைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க, அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது காரணம் தான் இந்த கேம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இந்த கேம்ஸை விளையாடுற நேரம் அந்த கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்க போகுது. ஏன்னு சொன்னா இந்த கேம் ஒரு இன்டென்ஸ் பிளெஷர் அல்லது ஒரு இமீடியட் பிளெஷரை கொடுக்க போகுது. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கேம் விளையாடுற நேரம் இந்த பிள்ளைகள் இந்த காயின்ஸ் சேர்க்கறது, பாயிண்ட்ஸ் சேர்க்கறதுலாம் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. என்கிட்ட இத்தனை காயின்ஸ் இருக்கு, இத்தனை ருபீஸ், இந்த இவ்வளவு டாலர்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த கேம்ஸை விளையாடுற நேரம் அந்த கிளிக் சவுண்ட் ஒன்று வரும் இல்லையா, அந்த காயின்ஸ் சேர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சத்தங்களுக்கு பிள்ளைகளோட மூளைகள் அடிக்ட் ஆகும். ஸோ அடிக்ட் ஆகிற நேரம் தொடர்ச்சியாக அந்த விளையாட்டுகள் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ரிசர்ச்சின் அடிப்படையில் உட்காந்து டெவலப் பண்ணுற கேம்ஸ் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இதில் பிள்ளைகள் அடிக்ட் ஆகுவாங்க. திருப்பி திருப்பி அந்த காயின்ஸ் சத்தம் கேட்கணும், எனக்கு பாயிண்ட்ஸ் வரணும்னு சொல்லி அடிக்ட் ஆக போகிறாங்க. அது தவிர அவங்க இந்த அடிக்ட் ஆகிற நேரம் அதுக்கு பிறகு இந்த தோல்விகள் வரும் இல்லையா, பாயிண்ட்ஸ் குறையிறது, அவங்க தோக்குறது. ஸோ இப்படியான நேரம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோபம் வரும். இதுல டிப்ரெஷனுக்கு பிள்ளைகள் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. ஸோ இந்த கேம்ஸ் அடிக்ட் ஆக்குறதால பிள்ளைகளுக்கு நிறைய உளவியல் சால் பிரச்சனைகள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. அடுத்தது இந்த சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக கேம் விளையாடுற பிள்ளைகளை நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவாங்க. அவங்களும் அவங்களோட கேமும், அவங்களும் அவங்களோட டிவைஸும். நீங்க வெளியே போக கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இல்ல நான் வீட்டிலேயே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நீங்க ஃபோர்ஸ் பண்ற நேரம் இது சண்டையாக, பிரச்சனையாக வரும். ஸோ நீங்க தொடர்ச்சியாக உங்களோட பிள்ளைகள் கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சமூகத்தை விட்டு அவங்க விலகிறதுக்கும், நண்பர்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒன்று இல்லாம போறதுக்கான ஒரு அபாயமும் கட்டாயம் இருக்க போகுது. அடுத்தது சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள் இந்த கேமை உங்களோட போன்ல விளையாடுறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஸோ நீங்க நினைக்கலாம் எந்த போன்ல தானே விளையாடுறான், நான் கொடுத்தா தானே விளையாடுறான், அல்லது லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல தானே அப்படின்னு சொல்லி. ஸோ தொடர்ச்சியாக பிள்ளைகள் இப்படி கேம்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்லயோ இல்லை டிவைசஸ்ல விளையாடுற நேரம் அந்த குழந்தைகள் தனக்கென ஒரு டிவைஸ் கேட்கறதுக்கான அல்லது ஆசைப்படுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கு. ஸோ நீங்க 8-10 வயசுல யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, கட்டாயம் உங்களோட பிள்ளை 13-14ல எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு டேப்லெட் வாங்கித்தாங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ நீங்க இதையும் அவாய்ட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த கேம்ஸ் விளையாடுறத நீங்க டிஸ்கரேஜ் பண்ற தேவை ஒன்று இருக்குது அங்க. அடுத்ததான் இந்த வயலண்ட் அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். ஒரு ஆராய்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க, இந்த சில கேம்ஸ் இருக்கு இல்லையா, துப்பாக்கியால சுடுற மாதிரி, ஒருத்தர் விரட்டுற மாதிரி, ஒரு ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி நாங்க ஓடுற மாதிரி, அல்லது எங்களை யாரோ துரத்துற நேரம் நாங்க ஓடுற மாதிரி. ஸோ இப்படியான வயலண்டான கேம்ஸ் விளையாடுற குழந்தைகள் எதிர்காலத்துல வளர்ந்தோரானதுக்கு பிறகு 18 வயசுக்கு பிறகு அவங்களோட உளவியல் மாற்றங்களால அவங்க வயலண்ட் ஆனவங்களாக, கோபம் கொண்டவங்களாக, அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்கிறவங்களாக, ஆன்டி சோஷியல், சட்ட விரோத, சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுற குழந்தைகளாக, வளர்ந்தோராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் சொல்லியிருக்கு. அது இல்லாம சில கேம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த டிரைவிங் கேம்ஸ். அது கார் ஓடுறது, நல்ல ஃபாஸ்டா ஸ்பீடா ஓடிக்கொண்டு போறது, அதுல போட்டிகள் போடுறது. ஸோ இந்த கேம் விளையாடுற குழந்தைகள் வளர்ந்தோராகி உண்மையிலேயே அவங்க டிரைவ் பண்ற போது
இந்த ரெக்லெஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவோமே, இந்த பாதுகாப்பற்ற வாகனம் ஓட்டுற இயல்புக்கு ஆளாகிறதாகவும் ரிசர்ச்சர் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு 100% தவிர்த்து கொள்றது வந்து என்னோட பர்சனல் அட்வைஸாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கேம் விளையாடுற பிள்ளைகளோட இந்த அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவு லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்குது. ஸோ இது என்னன்னு சொன்னா உங்களோட இந்த கேம் விளையாடுற பிள்ளைகளுக்கு இந்த ரீடிங் அபிலிட்டி வந்து இல்லாமல் இருக்க போகுது. எந்த நேரமும் கேம் தான் விளையாடுவாங்க. அடுத்தது வந்து இப்போ அவங்க ஹோம் ஒர்க் செய்கிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மூளை வந்து அதுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம கேம் விளையாடணுமே, இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோமே, இந்த பாயிண்ட்ஸை லூஸ் பண்ண போகிறோமே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கிறதால ஸோ கேம் விளையாடுற பிள்ளைகளோட படிப்பு ஆற்றல் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். நீங்கள் நினைப்பீங்க விளையாடிட்டு போய் தூங்குது தானே குழந்தை அப்படின்னு சொல்லி. குழந்தைகளுக்கு அந்த நைட்மே அல்லது ட்ரீம்ஸ்ல இந்த கேம்ஸே ஓடிக்கொண்டிருக்க போகுது தொடர்ச்சியாக கேம் விளையாடுற பிள்ளைகளுக்கு. ஸோ இதால வந்து அவங்களுக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்க போகுது. ஒழுங்கான தூக்கம் இல்லாத தலை என்னென்ன பிரச்சனைகள் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இருக்காது. கேம் விளையாடுற பிள்ளைய போய் நீங்கள் ஓடி ஆடி கார்டனில் விளையாடு சைக்கிள் ஓடுனா செய்ய போகிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததால அந்த குழந்தைகளுக்கு தூக்கம் இல்லாதது, உடல் பருமன் அடைகிறது, ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மொத்தமாக இந்த கேம்ஸால இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்த கேம்ஸ்ல நன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன நன்மை, என்ன மாதிரி கேம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ பொதுவாக சில கேம்ஸ் உண்மையிலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்க போகுது. உதாரணமாக இந்த லூடோ விளையாடுறது, ஆன்லைனில் கேம்ஸில் வந்து லூடோ விளையாடுறது, அல்லது வந்து இந்த செக்கர்ஸ், டாமினோஸ் அந்த மாதிரி போர்ட் கேம்ஸை ஃபோனில் விளையாடுறது மூலமாக இந்த குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சில கேம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 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 வீடு இருக்கும், அந்த வீட்டை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க, இந்த பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணுங்க, ஃபர்னிஷ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பண்ணை இருக்கும், எங்கோ ஒரு இடத்துல மாடு இருக்கும், தாவரங்கள் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக்குங்க. ஸோ இப்படியான கேம்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அல்லது வந்து ஒரு குக்கிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருக்கும், இதை வச்சு நீங்கள் ஒரு ஒரு கேக்கை செய்யுங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கும். ஸோ இதால் வந்து இந்த மாதிரியான கேம்ஸில் வந்து அந்த க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரைகிறது, மொபைல் ஃபோன்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் படங்கள் வரைகிறது, கலர் பண்ணுறது, அல்லது வந்து எடிட் பண்ணுறது. ஸோ இப்படியான கேம்ஸ் இருக்கிற நேரம் அதுவும் வந்து பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை சில கேம்ஸ் கொடுக்கும். வேர்ட் சர்ச், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இந்தந்த வேர்ட் வந்து இதில் மறைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மறைஞ்சிருக்கிற விஷயங்களை கண்டுபிடிங்க. ஸோ இப்படியான கேம்ஸை நீங்கள் கொடுக்குற நேரம் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பிள்ளைகளில் விருத்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கேம்ஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம். உண்மையிலே இன்ட்ரெஸ்டான பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கேம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு லெஷர் ஆக்டிவிட்டியாக நாங்கள் கேம்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால். ஸோ ஆனால் பர்சனலாக நீங்கள் என்ன கேட்டிங்கண்டா, என்னோட தனிப்பட்ட கருத்தை கேட்டிங்கன்னு சொன்னால், நீ இப்படி தான் ஆரம்பிக்கும் சில விஷயங்கள். நீங்கள் வந்து க்ரியேட்டிவான நல்ல கேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற நேரம் அது கொஞ்சம் 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 பிள்ளைகளோட வயசோட பில்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் ஸ்கூலில் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ யாராவது வேறு ஏதாவது ஒரு ஒரு அக்ரெசிவ் கேம் விளையாடுற குழந்தைகள் வந்து நாங்கள் இதுதான் விளையாடுறோம்னு சொன்னால் பிள்ளைக்கு அந்த ஆசை வரும். ஸோ பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கேமுமே கொடுக்காம, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த செஸ்ஸாக இருக்கட்டும், இந்த க்ரியேட்டிவ் கேம்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் போர்ட் கேம்ஸை நாங்கள் வாங்கி கொடுக்குறது ஆன்லைனில் அல்லது மொபைல் ஃபோனில் இல்லாமல் உண்மையிலேயே நாங்கள் அந்த செஸ் போர்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை விளையாட விடுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணுறதுக்குரிய பெயிண்டிங்குரிய பொருட்களை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்குரிய பொருட்களை, டாய்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள விளையாட விடுறது, வெளியில் ஓடி ஆடி விளையாடுங்கன்னு சொல்கிறது. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து பர்சனலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட குழந்தையாக இருந்தால் கூட நான் வந்து இந்த மொபைல் கேம்ஸோ அல்லது வீடியோ கேம்ஸ் விளையாடுறத வந்து பர்சனலாக நான் விரும்ப மாட்டேன். ஸோ சாய்ஸ் உங்களோட குழந்தைகள் வந்து ரொம்பவே இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஒரு மட்டுப்படுத்துறது முக்கியமாக இருக்கும். எவ்வளோ நேரம் அப்படின்னு இப்போ நம்ம சொன்னோமே, இந்த ஸ்க்ரீன் டைம் 1 hour தானே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 1 hourல ஓகே, 1/2 hour கேம் விளையாடுங்க, 1/2 hour டிவி பாருங்க. ஸோ அப்படி நீங்கள் செய்கிறது. அடுத்தது வந்து செட் ஆஃப் பவுண்டரிஸை நீங்கள் கொண்டு வரது. இந்த மாதிரியான அக்ரெசிவ் கேம்ஸ், வயலண்ட் கேம்ஸ், பிழையான கேம்ஸ் வந்து நாங்கள் விளையாடுறது இல்லை, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவுண்டரியை நீங்கள் கொண்டு வரது. அடுத்தது வந்து அந்த கேம் டெக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்க்ரீன் ஃப்ரீ ஜோன்னு சொல்லி. ஸோ பெட்ரூமில் வந்து நீங்கள் கேம் விளையாடலாம், அது ஹாலில் இருந்து ஒரு 1/2 hour விளையாடலாம், அல்லது சாப்பாட்டு மேசையில் கேம் விளையாடலாது. விளையாடுற நேரம் வெளியில் விளையாடுற நேரம் கேம் இல்லை, ஹோம்ஒர்க் செய்கிற நேரம் கேம் இல்லை. ஸோ இப்படி
சில பவுண்டரிஸை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொண்டு வரது மூலமும் இதுக்கு நீங்க ஒரு கண்ட்ரோலை நீங்க கொண்டு வரலாம். அடுத்தது இந்த கேமை வந்து ஒரு ரிவார்டா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பொதுவாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட மகனுக்கு ஒரு கேம் அவர் விளையாடணும் அப்படின்னு சொன்னா நான் பர்சனலா செய்யற ஒரு ரிவார்டு. இந்த இந்த 1 வீக்கும் நீங்க எல்லாம் செய்தீங்கன்னு சொன்னா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சீங்க 5 நாளும்டா சாட்டர்டே ஹாஃப் அன் அவர் நீங்க கேம் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவார்டா எப்பவுமே பிள்ளைகள் அவங்களுக்குரிய ஒரு சலுகையா அதை எடுத்துக்கொள்ளாம ஒரு ரிவார்டா நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் மூலமாக நீங்க கண்ட்ரோல் பண்றதால நல்ல கேம்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அவங்கள டவுன்லோட் பண்ண விடாம நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கறதால அது மூலமாக கிடைக்கிற நன்மைகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த அக்ரெசிவ் கேம்ஸ் மூலமாக அல்லது பிழையான கேம்ஸ் பிள்ளைகள் சூஸ் பண்றதால எதிர்காலத்துல அவங்க வந்து பிழையான வழியில போறதை நாங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்குறீங்க, அது நல்லதா, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கல, நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட என்னென்ன நடத்தை மாற்றங்களை இந்த கேம்ஸ் மூலமாக கண்டீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். நானும் அதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். ஒரு குழந்தைகளோட அம்மா அப்படிங்கிற வகையில நானும் அதுக்கு வந்து நிச்சயமா ஆர்வமா இருக்கிறேன். ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோல மீண்டும் மற்றொரு தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.